சட்டமன்றம் கூடியிருக்கு. இந்த சட்டமன்ற செயல்பாடுகளில் விஜயுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? விஜய் சரியான முறையில் தான் நகர்த்துறாங்க. நீங்க உங்களுக்குள்ள விளக்கம் சொல்லணும், நல்லா பண்ண அதை கிளைம் பண்ணணும், அது எவ்வளவு நாள் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல் 5 தொகுதியில வரணும். இடைத்தேர்தலை பற்றிய அச்சம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோங்கிற பதட்டம் எல்லாத்துக்குமே இருக்கு. அதிமுக ஒரு வழக்கே போட்டிருக்காங்க, டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசிக்னேஷனா. சபாநாயகர் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் கண்ணுக்கெதிரே அவங்க முன்னாடி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது பெண்டிங். இந்த இடியாப்பச்சிக்கலும் இந்த குழப்பமும் சபாநாயகருக்கு இருக்குதுன்னா அது தாவேக்காவுக்கு இருக்குன்னு அர்த்தம். டிஸ்குவாலிஃபிகேஷனே பண்ணி விட்டுருந்தா எல்லாரும் இடைத்தேர்தல் வந்திருக்கும். அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு ஒரு அச்சம். எப்பவுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலை வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ராகவா லாரன்ஸ் உள்ள களம் இருக்கிறது, அது தாவேக்கா நிலைப்பாடா? அவர் ஏன் திருச்சி கிழக்க குறி வைக்கிறது? ஆளுங்கட்சியை மீறி டிடிவி தினகரன் சென்ட்ரிக் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றார். டிடிவி தினகரன் சென்ட்ரிக் ஆர்கே நகர் எலெக்ஷன் மாதிரி தான் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல ராகவா லாரன்ஸ் சந்திக்கிறார். ஸ்டாலின் திரும்பவும் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த இடைத்தேர்தல்? திருச்சிக்கு மட்டும் வந்தா ஸ்டாலின் போட்டியிடலாம். ஆனா ஸ்டாலின் வெற்றி பெற்று வர ஒரு சூழ்நிலையை காலி பண்றதுக்கு தான் ராகவா லாரன்ஸ் இறக்குறாங்களோன்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. விஜயோட தாவேக்கா அரசை பாராட்டுறாரு, விஜயை பாராட்டுறாரு, விஜய வெற்றியை பாராட்டுறாரு, மனமாற பாராட்டுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. விஜய் ஏற்றுக்கு வரானா எனக்கு சந்தேகம் இருக்கு. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். சட்டமன்றம் கூடியிருக்கு, வெளியே எல்லாமே பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்த விஜய் சட்டமன்றத்தில் அமைதியாக இருக்கிறாருன்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இந்த சட்டமன்ற செயல்பாடுகளில் விஜயுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? விஜய் சரியான முறையில் தான் நகர்த்துறாங்க. நீங்க உங்களுக்குள்ள விளக்கம் சொல்லணும், நல்லா பண்ண அதை கிளைம் பண்ணணும். நாங்க செய்யறது நல்லா இருக்குது. இப்போ நீங்க கோயில்களில் சில சீர்திருத்தங்கள் கொண்டாடுறீங்க, வரவேற்கிறோம். அடுத்தபடியா இன்னைக்கு சிஎம்டிஏயே முடிவு பண்ணிடலாம், மினிஸ்ட்ரிக்கு போய் காசு வாங்கணும்னு இல்லை, சிஎம்டிஏ முடிவு பண்ணிடலாம், டிரான்ஸ்பரண்டா முடிவு பண்ணிடலாம், குறுகிய காலத்துக்குள்ள முடிவு பண்ணலாம் கொண்டு வரீங்க. பில்டிங் கட்டுறதுல பில்டர்ஸே பாராட்டுறான். நம்ம அதை ஒரு பில்டர் அசோசியேஷன் பாராட்டுறோம்னா நம்ம அதை என்டால்ஸ் பண்றோம். நம்ம அதுக்குள்ள அது எவ்வளவு நாள் இருக்குங்கிறதையும் பார்க்கணும், அதே நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படி நீங்க பத்திரப்பதிவுத்துறையில சங்கர்னு நம்ம உறவினர் ஒருத்தர் மதுரையில் உள்ள நாடார்கள்லாம் பாராட்டுறாங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. நம்ம உண்மையதான் அந்த இடத்துக்குள்ள சொல்றோம். இதெல்லாம் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. இளைஞர்கள் புதியவர்கள் நல்லா செய்யணும், நல்லா பேர் வாங்கணும்னு எண்ணம் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்க கரண்ட் கட்டுக்கு திமுக குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, சரி பண்ணணும் நீங்க, அவ்வளவுதான். இந்த இடைத்தேர்தல் நடக்க இருக்குது 5 தொகுதிகளில் உத்தரவெல்லாம் போயிருக்குன்னு நம்ம கடந்த வாரங்கள்லேயே பார்த்தோம். இந்த இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இடைத்தேர்தலை பற்றிய அச்சம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. இடைத்தேர்தல் 5 தொகுதியில வரணும். இதில் அதிமுக இப்போ ஒரு வழக்கே போட்டிருக்காங்க, டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசிக்னேஷனா. சபாநாயகர் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் கண்ணுக்கெதிரே அவங்க முன்னாடி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது பெண்டிங். டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் ஹேப்பன்ட், நடந்தாச்சு, அது நடந்தாச்சுங்கிறத அறிவிக்க வேண்டியது பெண்டிங். அப்படி இருக்கும்போது ரெசிக்னேஷனை எப்படி ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணலான்னு, நல்ல மனிதர் ஸ்பீக்கர், ரொம்ப தன்மையான ஆள் தான், ஒரு அதிர்ந்து பேசாத ஒரு இதால் தான் நம்ம அவர் மேலே வேற எதை குறை சொல்ல விரும்பல. இந்த லீகல் பாயிண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க. ஸ்பீக்கர் ரேட்டில்ட் ஆயிட்டாரு, அடுத்த கட்டத்துக்குள்ள ஸ்பீக்கர் நினைச்சிருந்தா டிஸ்குவாலிஃபை ஆவதுக்கு ஆனவங்களை நீங்க கண்டோன் பண்ண கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு நீங்க ஒரு கிளைம் வச்சுக்கிட்டு எப்படி கண்டோன் பண்ண கேட்கலாம்? ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் தான், கண்டோன் பண்ணி தரமாட்டேன்னு அதிமுக மோதி இருக்கலாம். நம்ம ஷியாமண்ணம் போன்றவங்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்காம கண்டோன் பண்ண சொல்லலாம். நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்டுட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க எப்படி கண்டோன் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்க வருது. பட்
ஸ்பீக்கர் அந்த கண்டோனேஷனை அலோவ் பண்ணிட்டார் 21 பேருக்கு. 4 பேருக்கு இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ரெசனேஷன் தான் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இது பெரிய சிக்கல் இருக்குது. இந்த இடியாப்ப சிக்கலும் இந்த குழப்பமும் சபாநாயகருக்கு இருக்குதுன்னா அது தாவேக்காவுக்கு இருக்குன்னு அர்த்தம். தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் தானே சபாநாயகராக வந்திருக்கிறார். சபாநாயகர் நடுநிலையானவர் வானளாவிய அதிகாரம் டிஹெச் பாண்டியன் சொன்ன மாதிரி ஸ்கை ஹை பவர்லாம் அவருக்கு இருக்கு. அதை நம்ம மறுக்க வரல. பட் இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? தாவேக்கா இதை எப்படி எதிர்கொள்றாங்கிறதுல அவங்க குழம்புறாங்க. 4 பேருக்கு மேலே 20 பேர் ராஜினாமா பண்ணாமல் பார்த்துக்கிட்டது நாங்கள் தான்னு செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஎம், சிபிஐ இந்த கூட்டம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷனே பண்ணி விட்டுருந்தா எல்லாருமே இடைத்தேர்தல் வந்திருக்கும். அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அதே மாதிரி அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசிக்னேஷனான்னு முடிவு வர்றதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு அதிமுக சொல்றாங்க. ஸோ இந்த மும்முனை போட்டியாட்டு களம் வந்த பிறகு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோங்கிற பதட்டம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த பதட்டம் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ திருச்சி கிழக்க சந்திக்கலாங்கிற அளவில் முன்னாடி ஜெயலலிதா இறந்ததும் ஒரு இடைத்தேர்தலில், ஜெயலலிதா முதல்வரானதும் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்த மாதிரி திருச்சி கிழக்க வந்து நகர் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக இருக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் அதிமுக ஜெயித்த இடம், அதில் தென் மாவட்ட திமுக நிர்வாகிகள் அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன், ஆஸ்டின் இவங்கெல்லாம் வந்து அம்பாசமுத்திரத்தை சந்திக்கலாங்கிற இதை பேசுகிறாங்க. அம்பாசமுத்திரத்தில் செல்வாக்கான அதிமுக பிரமுகர் எஸ்கி சுப்பையா ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறாரு. அவர் கட்சியில் துரோகம் பண்ணிட்டேன்னு கட்சிக்காரன் அவருக்கு எதிராக கொடி பிடிக்கிறான். அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். மரதன் குமாரவேல் எம்டி சேரை வச்சு இணைப்பு பண்றாரு. அதிமுக காரன் யாரும் மரதன் குமாரவேலோட போகல. அதிமுகவில் உள்ள பிரமுகர் தான் போறானே தவிர தொண்டரும் ஓட்டர்ஸும் போகல. அவன் அதை ஏத்துக்கல. நீ ரெட்டலையில ஜெயித்துக்கிட்டு லாபத்துக்காக அனுகூலத்துக்காக ஆளுங்கட்சியை நோக்கி ஓடுறீங்க. 2026 தேர்தல் முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சு ரெட்டலையில நீ வந்து நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு நீங்க ரிசைன் பண்ணிக்கிட்டு தாவேக்காவுக்குள்ள ஓடுறீங்கன்னா ஆளுங்கட்சியை நோக்கி ஓடுறீங்க. அப்போ அதை வந்து தொண்டர்கள் யாரும் அதுக்குள்ள பயணிக்கல. இதுதான் பெரிய ஒரு பார்வை. தாவேக்காவுக்கு பதில் பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த 4 பேர் கூட தொண்டர்கள் பயணிக்கல, பிரமுகர்கள் வராங்க. நீங்க வந்து சேரும்போது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பல பிரமுகர்கள்லாம் வந்தாங்க. பட் தொண்டர்கள் வராங்களா? அதிமுக தொண்டர்கள் தங்களை தாவேக்கா தொண்டர்களா உருமாற்றி கொள்றாங்களா? அது பெரிய கேள்விக்குறி. அது இல்லைங்கிறதான் இந்த இணைப்பு நாடக தோல்வி வந்து கட்சியில் இணைய போறக்கூடிய அந்த தோல்வி, மரதன் குமாரவேல் நடத்தின அந்த தோல்வி வந்து காட்டுது. ஸோ ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். யாருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத யாருக்குமே தெளிவில்லாத ஒரு சிச்சுவேஷன். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி களத்துக்குள்ள நிற்போங்கிற நம்பிக்கை தாவேக்காவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு நிலைமையில இந்த மும்முனை போட்டி களம்ங்கிறது இன்னைக்கு வந்து தமிழ் மண்ணில் இவங்க யாருமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுது. நீங்கள் கான்ஃபிடண்டாக இருந்தால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டு தேர்தலை சந்திச்சிருப்பீங்க. எப்பவுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலை வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது இந்த இடத்துல தவற விடப்படுமா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இனி ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ் உள்ள களம் இருக்கிறது, அது தாவேக்கா நிலைப்பாடா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவர் ஏன் திருச்சி கிழக்க குறி வைக்கிறது? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆளுங்கட்சி வெற்றி பெறும்ங்கிறது முந்தைய திமுக அதிமுக அரசியல் போட்டியில ஜெயலலிதாவுக்கு தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணமும், அழகிரிக்க தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணமும், ஸ்டாலினுக்கு தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணமும் வந்து நிலைநாட்டிச்சு. அதுல பெரிய அளவு மாற்றம் வந்தது. ஆளுங்கட்சியை மீறி டிடிவி தினகரன் சென்ட்ரிக் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றார். அப்போ அவரும் ஆளுங்கட்சி மாதிரிதாங்கிற ஒரு தோற்றமும் அன்னைக்கு கிடைச்சது. டிடிவி தினகரன் சென்ட்ரிக் ஆர்கே நகர் எலெக்ஷன் மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் சந்திக்கிறார். இந்த இடத்துல தான் ராகவா லாரன்ஸ் வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்றார். ஒரு கட்டத்தில் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு கிறிஸ்தவ பறையர் சமூகம், ஆதித்தமிழர் பறையர் சமூக சகோதரர். அவரை வந்து நான் திருமாவளவனுக்கு எதிராக மோடிக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா சிதம்பரத்தில் நின்னா சரியா இருக்குன்னு அவர்கிட்ட முயற்சி பண்ணணும். பட்டு அவருக்கு அந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு வந்துட்டு, அது ஏதோ ஒரு செய்வினை மாதிரி அவர் நினைச்சாரு. பட் கடவுளர்களால் அவர் அதிலெல்லாம் இது வந்தது. மகிழ்ச்சி நமக்கு. சகோதரர் வந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் சென்ட்ரிக்கு ஆர்கேனர் எலெக்ஷன் மாதிரி ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் வந்து எலெக்ஷன் ஆட்டு திருச்சி கிழக்க வைக்க ஆரம்பிக்கிறாரு.
திருச்சி கிழக்கில் வந்து ராகவ லாரன்ஸ் வந்து சனாதன தர்மத்தின் மீதும் இந்து தர்மத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர். தாயை மதிக்கணும்னு பெரிய ஒரு அந்த சனாதன தர்மத்தினோட கூறுகளில் வாழக்கூடிய ஒரு இந்து தர்மம், இந்திய தர்மம். அதுக்கு வந்து ஒரு இளையராஜா, டேவிட் ராஜா தான் அவர் கிறிஸ்தவர்னாலும் சனாதன தர்மத்தோட முழுக்க அதை ஏற்றுக்கிட்டு அதுதான் இந்திய பண்பு, இந்தியாவின் மாண்பு, இந்திய மதம்ங்கிற லெவலுக்குள்ள அவர் வாழ்ந்தார் இல்லையா. அதே மாதிரி வாழக்கூடியவர் தான் ராகவா லாரன்ஸ். ஸோ அவர் வந்து பிறப்பால் கிறிஸ்தவ பரையர் சமூக சகோதரர். பட்டு இந்துத்துவாவை வந்து முழுமையாக மன்னிக்கவும் சனாதன தர்மத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இந்து தர்மத்தின் சிறப்புகளை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு சகோதரர். அந்த வகையில் அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பு உண்டு. தென் அவர் ஒரு நல்ல வள்ளல் தன்மையும் கொண்டவரும் கூட. மற்ற நடிகர்கள், ஹீரோ நடிகர்கள் கொடுப்பதோட 2 மடங்கு 3 மடங்கு நிதியை வந்து இயற்கை பேரிடருக்கு அரசாங்கத்துக்கிட்ட அள்ளி கொடுக்கக்கூடியவர். அந்த டீட்டெயில்ஸ் அவருக்கு ரசிகர் மன்ற சகோதரர்கள் வச்சுருப்பாங்க. அவர் திருச்சி கிழக்க ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் எலெக்ஷனாக வைக்கிறாரு. விஜயோட தாவேக அரசை பாராட்டுறாரு, விஜயை பாராட்டுறாரு, விஜய வெற்றியை பாராட்டுறாரு, மனமாற பாராட்டுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, விஜய் சப்போர்ட் அவர் கேண்டிடேச்சருக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆசை கூட அவருக்கு இருக்கலாம். நம்ம விஜய் தரப்புல இருந்து அதில் எந்தமே டைட் லிப்டு அவங்க யாருமே எதுவும் பேசலை. வதந்தியா கூட அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. சில விஷயங்களுக்கு நேரடியாக சொல்லலைன்னா கூட அவங்க அப்படி ஃபீட் பண்ணுவாங்க. அப்படி கூட ஃபீட் பண்ணலை. ராகவா லாரன்ஸ் மேட்ரு எப்படி போகுது, எந்த திசையில போகுது, நம்ம மடியில் விழுறாரா? அண்ணா சொல்வார்லா, மரத்தில் ஒரு கனி பழுத்து கொண்டிருந்தது, யார் மரத்தில் விழுமோ என்று பார்த்து கொண்டேன், நல்ல வேளையாக என் மடியில் விழுந்ததுன்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் சொல்வார் இல்லையா. அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் யார் மடியில் விழ போறாரோங்கிறத இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு தன்மைக்குள்ளே நம்ம அதை பார்க்குறோம். ஸோ தாவேக்காவும் டைட் லிப்டாக தான் இருக்காங்க. ராகவா லாரன்ஸ் சம்பந்தமாட்டு ஒரு கேஷியமாக கூட எதுவுமே சொல்லலை. ஸோ ராகவா லாரன்ஸ் வந்து திமுக, அதிமுக போன்றவங்க ஒதுங்கிக்கிட்டு அவரை சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம் அவருக்கு. அதுவும் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். எப்படியோ ஹீஸ் புட்டிங் த ஹேட் இன் டு த ரிங். அது களத்துக்குள்ளே வாராரு. என்னமோ ஒதுங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மக்கள் என்ன அழைக்கிறாங்கங்கிறத சொல்லிட்டார்ல. இப்போ நம்மளை பொறுத்தவரை அவர் வந்து இந்து தர்மத்து மீது பற்றுதல் கொண்டு வரும் முறையில், ஒரு வள்ளலுங்க முறையில் அவர் மேலே ஒரு மதிப்பு உண்டு. மற்றபடி என்ன வியூகத்தில் போகிறாரு, யார் ஆதரவில் போகிறாருங்கிறது வந்து போக போக தான் தெரியும். அவருக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு கிடைச்சா தாவேக வேட்பாளராக இருக்கலாம் என்ற ஒரு ஆசை எண்ணம் இருக்குது. இதில் என்னன்னா, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு வந்து விஜயகுமாரையே அள்ளி தர்பார், அது ஒரு மினிமம் கேரண்டி படம், மாங்குடி மைனர் வசூல் படம். அதெல்லாம் நம்ம ரஜினி வெர்சஸ் விஜயகுமார்னா விஜயகுமார் ஹீரோ, ரஜினி வில்லனுக்கு அன்னைக்கு கைத்தட்டு கிடைச்சது. அப்போ அது அன்னைக்கு ஒரு காலகட்டம், படம் வசூல் படம். பட் எம்ஜிஆர் என்ன பார்த்தாருன்னா, எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்லி அதான் ராம்பூர் கா லட்சுமணுங்கிற ரந்தீர் கபூர் படம் தான். ரந்தீர் கபூர் வந்து நான் ராமன் சிஷ்யன்னு வருவாப்புல, சத்ருவன் சின்ஹா ராவணன் சிஷ்யன்னு வருவாப்புல, இங்கே ராவணன் சிஷ்யன்னு ரஜினி வருவாப்புல. ராமன் சிஷ்யன்கிறது எம்ஜிஆர் சிஷ்யன்னு ஆக்கிட்டாங்க. அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு, புரட்சி தலைவர் கையில் நாடு இருக்கு, ஏழை எளியோருக்கு காலம் கணிஞ்சிருக்குன்னு எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து விஜயகுமார் ஒரு பாட்டு பாடிட்டு வருவார். ஆனா என்னன்னா, 80ல் வந்து விஜயகுமார் வந்து அதிமுக விட்டு விலகுறாரு. விலகும்போது அவர் சொன்ன காரணம், என்னை வச்சு ஹீரோஸ் படம் எடுக்கக்கூடாதுன்னு, எம்ஜிஆர் பேரை சொல்லி சினிமாவில் நான் வளர்ந்துடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் பொறாமப்பட்டாருன்னு அறிக்கை கொடுத்தாரு. அறிக்கை இருக்கு, இன்னைக்கு நான் எடுத்து காட்டுறேன் விஜயகுமாருக்கு அறிக்கை. அவர் அப்புறம் நெல்லை மாவட்டத்திலலாம் பிரச்சாரங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ராமன் பரசுராமன் ஒரு படம் வரும்போது அதிமுகவில் இல்லாத சிவகுமார் எடுத்து படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்குள்ள இருந்த விஜயகுமாருக்கு எம்ஜிஆர் அந்த ஆதரவை கொடுக்கல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக செயல்படுறாங்க. எம்ஜிஆர் வெஜிடபிள் ஒன்றும் செயல்பட முடியாதவர், அவரை மாற்றிட்டு என்ன வைங்கலாம் அருண் நேரு மூலமாக ராஜீவ்காந்திக்கு எழுதுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கமலஹாசனை கட்சிக்குள்ள கூப்பிட்டாரு. கமலஹாசன் அதை ஒத்துக்குவார். அப்போ என்னன்னா, அந்த பிராமின் கம்யூனிட்டி ஜெயலலிதாவை தள்ளுனா தனக்கு எதிராக இது பண்ணுவாங்களோங்கிறது அவரோட லாஸ்ட் எண்டு. அந்த இதில் ஜெயலலிதாவால் தான் கவிழ்க்கப்பட்டுறக்கூடாதுங்கிற அச்சத்தில் கமலஹாசனை, அதே பிராமண சமுதாயம், அது ஐயங்கார் தான், 2 பேருமே ஐயங்கார் தான், அந்த இதுக்குள்ள எம்ஜிஆர் ஒரு இதை பார்த்தாரே தவிர மற்றபடி இன்னொரு ஹீரோ தன்னை சொல்லி வர்றதை அவர் விரும்பல. அது மட்டும் இல்லை, ஜெய்சங்கர் நாகப்பட்டினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு துயர்தொடைக்கு நின்னும் போது கூட அது எம்ஜிஆர் வந்து ஜெய்சங்கருக்கு அந்த அனுமதியை கொடுக்கல. அது பிறகு அவர் கலைஞர் கூட சேர்ந்து உழைக்கும் இனமே உடன்பிறப்பே என்னோடு வாருங்கள்னு வண்டிக்காரன்லாம் ஒரு வசூல் படங்கள்லாம் அவர் வேற நடித்தார். ஸோ இந்த
ஹீரோ நடிகர் வந்து இன்னொரு ஹீரோவை ஏற்றுக்குவாராங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ராமராஜனை கூட்டத்தோட ஜெயலலிதா தூக்கி போட்டுட்டாங்க. சரத்குமாரை நீக்கிறதுக்காக ராதிகாவை நீக்கி சரத்குமாரை தள்ளி விட்டுட்டாங்க. கார்த்திக் சேரும்போது சேர்க்கல. ராமராஜன் போனதும் பாக்கியராஜ் சேருவாருன்னு சொல்லும்போது பாக்கியராஜை சேர்க்கல. சத்யராஜ் அவர் கடவுள் மறுப்பாளர், பெரியாரிஸ்ட். பட் ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்காக கோயில் நிதி கொடுத்து கோயிலில் தான் எல்லாரும் சமத்துவம் இருக்குலாம் சொல்லி பார்த்தாரு. நிதி வாங்கிக்கிட்டாங்க, கட்சிக்குள்ள சேர்க்கல. அவர் மல்லு வெட்டி மேனர் படத்துக்கு கூட ரெட்டை எல்லாம் வந்து ராமராஜனை நீக்கிறதும் அவர் வந்து தான் அதிமுக காரர் மாதிரி அவரே காசு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேனர்லாம் போட்டாங்க. பட் ஜெயலலிதா சேர்த்துக்கல. என்ன உண்டு அனில் மாதிரி உதவணும்னு சொன்ன விஜய்க்கு படத்தை இது பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த இமேஜில் உள்ளவங்களை ஏற்றுக்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க வந்து விஜய் சொல்லி தான் ராகவா லாரன்ஸ் வராருன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. எனக்கு அதுல பெரிய சந்தேகம் இருக்குது. பட் ராகவா லாரன்ஸுக்கு வந்து விஜய்க்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி அவர் கட்சியில நம்பர் 2வா ரோட் பில்லரா விஜய் வந்து அதிகமா மீட்டிங் போகல. அப்போ தான் அந்த மீட்டிங் எல்லாம் போற மாதிரி வருதுன்னு அவருக்கு அந்த ஆசை இருக்குது. பட் விஜய் ஏற்றுக்கு வரான்னா எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த தரப்புல இருந்து எந்த தகவலும் இல்லை. ஸ்டாலின் திரும்பவும் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த இடைத்தேர்தல்? அதுக்கு ஏதாவது திருச்சிக்கு மட்டும் வந்தா ஸ்டாலின் போட்டியிடலாம். ஆனா ஸ்டாலின் போட்டிட்டுருவாரு, வெற்றி பெற்றுவாருன்னு ஒரு சூழ்நிலையை காலி பண்றதுக்கு தான் ராகவா லாரன்ஸ் இறக்குறாங்களோன்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ ஸ்டாலின் போட்டியிடுங்கிற ஒரு கருத்து பலமா இருந்தது. ராகவா லாரன்ஸ் போன்றவங்கெல்லாம் அதிமுக தாவேகா கேண்டிடேட் ஆனா அது ஃபைட்டு கடுமையாகும் இல்லை. ஸோ ஸ்டாலின் என்ன செய்யறாருன்னு தெரியல. திருச்சி மட்டும் நடந்தால் அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாருங்கிற இது ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த கருத்து ரொம்ப பலமாக இருந்தது. இப்போ ராகவா லாரன்ஸ் பேரெல்லாம் அடிபடும் போது டக்குன்னு ஸ்டாலின் என்னாருன்னா விஜய் வந்து ராகவா லாரன்ஸ் அடாப்ட் பண்ணிடலாமே பண்ணுவார். நான் நினைக்கல ராகவா லாரன்ஸ் தன் கேண்டிடேட்டை ஓட்டு தான் ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இது ராகவா லாரன்ஸ் பண்ணுறதே விஜய்கிட்ட ஒரு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அவருக்கு நடவடிக்கைகள் இருக்குது. அதுக்கு விஜய் ஈல்ட் ஆவாரா? கஷ்டம். பட் ஸ்டாலின் கேண்டிடேட்டாக வந்தால் ஒரு வேளையில் வெயிட்டான கேண்டிடேட்டுக்கு இது பண்ணவும் செய்யலாம். ஸோ ஸ்டாலின் திருச்சியில் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இப்போ குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஐயங்கார் லேடி அவங்க வந்து அவங்க அண்ணன் மக தீபா ஜெயக்குமார் அவங்க ஜேர்னலிசம் படித்தவங்க, ரொம்ப எஃபெக்டிவான திறமசாலி. அவங்கள ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை வச்சிருப்பாங்கன்னா இன்னைக்கும் அதிமுக தான் ஆட்சி. அதிமுக ஒரு 45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு சக்தியாட்டு காஸ்ட் நியூட்ரல் தீபா ஜெயக்குமார் தலைமையில் நின்று இருக்கும். அது ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு அந்த இடத்துக்குள்ள வராத சூழ்நிலையில் வாரிசு இல்லாததுனால என்ன ஆகிப்போச்சு, டக்குன்னு சசிகலா தினகரன், நடராஜன், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இப்படி 2-3 மோதல் போக்கெல்லாம் உருவாகி கடைசியாக 20 விழுக்காடுக்கு போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் சிபி சண்முகன் அடுத்த ஒரு மோதல் போக்கு. அப்போ நீங்கள் வந்து தீபா ஜெயக்குமாருக்கு ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சிபி சண்முகம் உட்பட எல்லாருமே வந்து ஜெயலலிதா இடத்துல தீபா ஜெயக்குமார் இருந்திருப்பாங்க. அவர் ஆட்சி அரியணையில் அவங்க சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அமைச்சராக பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு காஸ்ட் நியூட்ரல் பிராமின் கம்யூனிட்டி எதிர்ப்பு இல்லை, அந்த இதில் அப்படி ஓடி இருக்கும். அதே ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னைக்கு சக்சஷன் பண்ணாலும் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு பிறகு இருக்கிற ஓட்டும் செதறி சின்ன பின்னமா போகாம ஓரளவு இருக்கிற ஓட்டு தாக்கு பிடிக்கணும்னா அது மிதுன் பழனிசாமி தலைமை ஏற்றாதான் முடியுங்கிறது 100% உண்மை. ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு மிதுன் பழனிசாமி கேட்டதுக்கு தான் நம்ம 2024 நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் களத்தில் இறங்கி டெபாசிட் இழக்க செய்வோம், யாருன்னு காட்டுவோம்னு நினைச்சு நம்ம காட்டணும். பட் யதார்த்த உண்மையை ஒரு சூழ்நிலை நம்ம என்னைக்கு மறைச்சி பேச மாட்டோம் நியாயத்துக்கு புறம்பா. நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, இது ஐஎன்எல்டி, அகாலிடல், சந்திரசேகர் ராவ், தென் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், எல்லா மாநில கட்சிகளும் பாருங்க வாரிசு கட்சி தான் நிலைச்சிருக்கு. முன்ன பின்ன இருக்கலாம், அது வேற விஷயம். வாரிசு கட்சி தான் நிலைச்சிருக்கு. நீங்க அசாம் கணேச பரிஷத்து என்னாச்சு? பிரபுலகுமார் மகந்தா, கோஸ்வாமி, அது இதுன்னு கலெக்டிவ் லீடர்ஷிப் அசாம் கண பரிஷத்து என்னாச்சு? நிற்குதா? இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு அழிஞ்சு போகாம காப்பாற்றப்படக்கூடிய தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவால காப்பாற்றப்படுது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகரால காப்பாற்றப்படுது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜேடிஎஸ் குமாரசாமி கவுடா மத்திய அமைச்சரா இருக்கிறார், தேவகவுடா, அது கட்சி இன்னைக்கு நிற்குது இல்ல. ஓல்டு மைசூர்ல பாஜகவோட கூட்டணி வச்சு 12 சீட்டுக்கு 11 சீட் தட்டி தூக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிச்சு போக முடியுமே தவிர நீங்க இனிமேல் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரிலாம் அந்த கட்சி இல்லை. பட் 3வது இடத்துக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் எக்ஸோடஸ் வர்றதுனால பலகீனம் அடையுது. இவர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், தெலுங்கு செட்டியார், அவர்
ஒரு நான் வடாள கவுண்டர் பாதிக்கத்தான் செய்யும். இவர் எஸ்கி சுப்பையா முக்குலத்தூர் எல்லா ஜாதிகிட்டையும் செல்வாக்குள்ள ஒரு சகோதரர் பாதிக்கும். தென் இவர் கடம்பூர் ராஜி, அவருக்கு இன்னும் கட்சிக்குள்ளே ஆள் இருக்கு. ஸோ அவர் நாயுடு சமூகம், கோயில்பட்டி செல்வாக்கானவர், அவர் தோத்தாலும் செல்வாக்கானவர், அதை நம்ம மறுத்து பேசக்கூடாது. அப்போ இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பெல்லாம் மீறி நிற்கிறவங்க எடப்பாடி தலைவர்னு தான் நிற்கிறாங்க. இந்த பாதிப்பு இதெல்லாம் மீறி நிற்கிறவங்க எடப்பாடி தலைவர் தான் நிற்கிறாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மரகதம் குமாரவேலுக்கு எதிராக ரெட்டலையில் ஜெயித்துட்டு எப்படி போகலான்னு ஒரு குரல் எழும்புது. அது எடப்பாடிக்கான குரல், எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்ட சூழல். எட்டியப்ப சோழன் ஒரு வன்னியர் சமூக சேர்ந்த சகோதரர், அவரும் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறார், ஒரு வெட்டி வச்சிருக்கிறாரு. அவர் எடப்பாடி ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுபோல நீங்கள் தாராபுரத்தில் சத்யபாமா அந்த அருந்ததி சமூக சகோதரி கட்சி மாறிட்டாங்கன்னு அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் எடப்பாடியை மையமாக வச்சு தான் 40 விழுக்காடு ஓட்டு அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இருக்கிற கட்சி எடப்பாடிக்கு கட்சி தான். நம்ம குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ அது எடப்பாடிக்கு தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.